இலங்கையில வீடு, காணி, கடை விற்க அல்லது வாங்க போறீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த எச்சரிக்கை பதிவை முழுமையா பார்க்க தவறிடாதீங்க. முகநூல் பக்கத்துல ஜாழ்ப்பாணத்துல நடைபெற்ற ஒரு சொத்து விற்பனையில் உண்மையாக நடந்த ஒரு மோசடியை படிச்சோம். அத சுருக்கமா சொன்னா, பருத்தி துறையில ஒரு வீடு வாங்க போன நபர் அந்த வீட்டோட பெருமதியை அறிமுகப்படுத்தின தரகர் மூலமாக கேட்கும்போது பட்டு பயங்கர கொள்ளை விலை சொல்லப்பட்டது. வழக்கமான சொத்தை விட அதிகமான விலை வச்சு விற்கிறாங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு திரும்பின அந்த நபர் அதே பகுதியில் வசிக்கிற அவருக்கு தெரிஞ்ச ஒரு மூதாட்டியை எதிர்த்து சந்திக்கிறார். ஏற்கனவே அறிமுகம் இருந்ததால அவங்களுக்குள்ள கதை பேச்சு கொண்ட போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. அந்த சொத்தோட உரிமையாளரே அந்த மூதாட்டி தான். பேச்சோட பேச்சா ஏம்மா உங்களோட காணிக்கு இவ்வளவு விலை சொல்லுறியல் என்று கேட்டபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் அந்த நபருக்கு தெரிய வந்தது. உண்மையிலே அவ்வளவு விலை அந்த உரிமையாளர் அந்த சொத்துக்கு வைக்கல. அந்த காணிய விலையேற்றி சொல்லுறதே தரகர் தான். கமிஷன் தொகையை அதிகமா பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அதற்கான காரணம். இந்த மாதிரி பலதரப்பட்ட மோசடிகள் விற்பனையாளரும் வாங்குபவர்களும் மனம் திறந்து கலந்துரையாடாதால நிறையவே நடக்கிறது. பல இடங்களில அவதானிக்கிறோம். அப்போ இதற்கு தீர்வுதான் என்ன? இனிமேல் கோபை எல்கேயினூடாக எந்த விதமான தரகர் தலையீடும் இல்லாமல் நேரடியாக வாங்குபவர்களே உரிமையாளர்களோடு பேசிக்கொள்ள முடியும்.